வெல்கம் டு மிஸ்டர் நோபல் சிவியான பார்க்குற மூவி வந்து பிரிமிட்டிவ் வாஸ் 2012 ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் இது பார்த்தோம்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் இஸ் மெல் ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த படத்தில் வந்து இந்த பிரிமிட்டிவ் வார்ஸ்ன்னு சொல்லப்படுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரஷ்யா வர்சஸ் அமெரிக்கான்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போகிற அந்த சமயத்தில் லைக் வந்து அங்கே வார் முடிச்சுட்டு ரிட்டன் வர அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ஸ்குவாடாக ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு செலக்டிவாக பர்சனை வந்து ஸ்குவாடாக ஃபார்ம் பண்ணி இன்னொரு மிஷனுக்கு அப்படியே டேரெக்டாக அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டு அவங்க வந்து என்ன மிஷனு கிளாஸிஃபைட்னு சொல்லிட்டு அமுச்சு அவங்க அங்கே போயிட்டு என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அங்கே போயிட்டு யாரையும் ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது இங்கே வேறு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் போக போக தான் தெரிய வருது இங்கே டைனோசார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு லைக் ஃபெயில்டு ஆன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட விளைவு தான் அந்த டைனோசார்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இன்னொரு பக்கம் இந்த ரஷ்யா இருக்கிற அவங்க வந்து அமெரிக்கன்ஸை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இந்த ரஷ்யன் டீம் எல்லாத்தையுமே வந்து இந்த டைனோசாரே வந்து கொன்றும். அதில் சர்வைவ் ஆனவங்க அமெரிக்கன்ஸ் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரேஜ்ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் அமெரிக்கன் ஸ்குவாட் வந்து லைக் அவங்க வந்து அவங்களோட மிஷினை வந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அப்போன்னு பார்த்து டைனோசர்ஸ் உள்ள போந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். அந்த ஸ்குவாடை ரெண்டாக பிரித்து விட்றோம். அவங்க ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்குவாடு ஒன்றாகி அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து கோஆர்டினேட்ஸ் அனுப்பிச்சா தான் இவங்க வந்து ரெஸ்கியூக்கு வந்து பிளைன்ஸ் அனுப்புவாங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் அப்போன்னு பார்த்து அந்த டீமோட லீடர் அண்ட் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபியான்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் விமன் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. ஓகேங்களா. அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து லைக் கேட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதுக்கப்புறம் மொத்த டீமும் ஒன்றானதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடத்துக்கு டைனோசார்ஸ்லாம் வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து மொத்த டீமும் எப்படி ரெஸ்கியூ ஆகி அதுக்கப்புறம் அந்த ரஷ்யன்ஸோட பேஸை வந்து எப்படி நுழைஞ்சு அதை எப்படி அழிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் மொத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படத்தில் வந்து ஸ்டோரி வாஸ் குட். அண்ட் அதே மாதிரி வந்து மற்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த சிஜிஐ கிராஃபிக்ஸு அதுவுமே நல்லா இருந்துச்சு. ரெண்டு சீன்ஸில் மட்டும்தான் அது கிராஃபிக்ஸ்ன்னு தெரியுதே தவிர்த்து மற்றபடி லிட்ரலி ஒரு ஹை எண்டுக்கான ஒரு சிஜிஐ தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் குத்தமே சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனோசார்ஸை காட்டுற சீன்ஸில் வந்து இந்த புல்லட் படுற அந்த சீன் இருக்குல்ல, புல்லட் வந்து லைக் கன் விட்டு வெளியே போகும்போது அந்த ஸ்பார்க்கிள் வரும்ல லைட் மாதிரி டப்படப்பட்டு. ஸோ அந்த ஸ்பார்க்கில் டைனோசார்ஸை காமிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி பயங்கரமாகவும் இருந்தது, அதே நேரத்தில் பயமாகவும் இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து லைக் ஒரு ஆவரேஜ் மூவி தான். இன்னுமே கொஞ்சம் இந்த ப்ரிமிட்டிவ் வார்ஸ் இன்னுமே டெவலப் பண்ணி லைக் அந்த ஆரிஜினு தென் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான ஸ்டோரிஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த படம் நல்லா இருந்துச்சு, ஒரு குட் மூவி. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனல்ஸ் தருவேன். இது மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த மிஸ்டர் நோபடின்னு சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.